ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்னும் 3 மணி நேரம் மட்டுமே இருக்கின்றது உன் அப்பா நான் சொன்ன நேரம் வருவதற்காக. அதற்கு முன்பே நீ இப்பதிவை எப்படியாவது கேட்டு விடு தங்கமே. நீ நினைத்தவர் உன்னை தேடி வரப்போகின்றார். அதுவும் இப்பதிவை கேட்ட 3 மணி நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மற்றும் ஒருவர் உன் வாழ்க்கையை தேடி வரப்போகின்றார். உன்னை தேடி வரப்போகின்றார். வலிகள் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த உன் வாழ்க்கை, காயங்களை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகின்றது. கண்மூடி திறந்தால் பிரச்சனைகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறதே தவிர எந்தவித சந்தோஷமும் மனதில் எழவில்லை. ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் மறு பிரச்சனை உடனடியாக தொடங்கிவிடுகின்றது. பிரச்சனையை சமாளிப்பதிலேயே என்னுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகின்றது. பல நேரங்களில் தைரியமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் மனம் உடைந்து என்ன இந்த வாழ்க்கை ஏதாவது செய்து கொள்ளலாமா என்ற எதிர்மறையான எண்ணங்களும் உன் மனதிற்குள் வருகின்றன. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் என்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றேன். பின்பு எதற்காக கடவுள் என்னை இவ்வளவு சோதிக்கின்றார்? முருகனை நான் எவ்வளவு மதிக்கின்றேன், எவ்வளவு தெய்வீகமாக நினைத்து அவரை வணங்குகின்றேன். அவரும் இப்படி என்னை கைவிட்டது போல கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை தந்து கொண்டு இருக்கின்றார். இதற்கெல்லாம் எப்பொழுதப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? உன் கஷ்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி, உன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அந்த நபரால் வைக்கப் போகின்றேன். அவர் வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீயே உணர்வாய். 3 மணி நேரத்தில் நிச்சயமாக அவரை பற்றிய ஒரு சிறு செய்தியாவது உனக்கு தெரிய வரும். அவர் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகும். உன் வசந்த காலம் ஆரம்பிக்கும். நீ இழந்ததையெல்லாம் அவரின் மூலமாக உனக்கு நான் திருப்பி அளிப்பேன். அவர் உன் வாழ்க்கைக்கு வரும்போது இதெல்லாம் உன் அப்பா என்னால் நேரடியாக உனக்கு வந்து நல்லது செய்ய முடியாது அல்லவா? அதற்காகத்தான் அந்த நபரின் மூலம் உனக்கான நல்லதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும். சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றாய். நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறப் போகின்றாய். இவர் என் வாழ்க்கையில் வந்தவுடன் என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டதப்பா என்று நீயே கூறும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. வருபவரை வரவேற்க தயாராக இரு தங்கமே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.